இன்றைக்கி வேறு லெவலில் ஒரு 18+ காமெடி ஸ்டோரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் 18+லாம் தயவுசெய்து இப்படியே வெளியே போயிடுங்க. ஏன்னா ஒன்லைனரே வந்து ஒரே கற்றுக்கதாக தான் ஆரம்பிக்குது. ஓகே கைஸ், ஒன்லைனர் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம பையன் வந்து டீனேஜர் ஸ்கூல் படிக்கும் போதே வந்து டீச்சரை கரெக்ட் பண்ணுறான். டீச்சரை கரெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் டீச்சரை மேட்ரு பண்ணுறதை பார்த்தீங்கன்னா வந்து ஊரே பார்க்குற மாதிரி ஸ்டேஜில் மேட்ரு பண்ணும்போது மாட்டிக்கிறான். மாட்டினதுக்கப்புறம் என்ன, ஓவர் நைட்டில் செலிப்ரிட்டி ஆகிடுறான். டீச்சர் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. டீச்சர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக வேறு ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரெக்னென்ட்லேருந்து ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தையோட நம்ம ஹீரோ எப்படி சேர்ந்து அதுக்கப்புறம் கூத்தடிக்கிறாரு அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைனர். ஸோ இந்த ஒன்லைனரே வந்து உங்களுக்கு போதுமான அளவு நினைக்கிறேன். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். அது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வார போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து 2 டிக்கெட்டை வந்து வச்சிட்ருக்காரு. ஸோ அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த 2 டிக்கெட் கிடச்சிருச்சு, எப்படியாவது யாரையாவது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு கிளாஸில் தான் நிறைய பொண்ணுங்கள் இருக்குது, கூட்டின்னு போ அப்படின்னு சொல்லும்போது இவர், நான் வந்து உமன்ஸ் கூட தான்டா போவேன், நோ கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்கிட்டே வந்து வறண்டு எழுகிறாரு. டீச்சர் அவனை செய்கிறேன்டா அப்படின்ட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸில் வந்துட்டு பார்த்தா கம்ப்ளீட்டாக டீச்சரை வேறு மாதிரி பேசுகிறாங்க. வேறு மாதிரி பேசிட்டு அவங்க ஆஃபீஸ் ரூமுகளில் போயிட்டு ஒரே கஜா மஜா அவாக வந்து நடக்குது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவங்களோட லீலைகள் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது. ஒரு நாள் ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஸ்டேஜ்லேயே ஏதோ ஒரு கசமசா சத்தம் கேட்குது. என்னடான்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை தூக்கி பார்த்தா ஸ்க்ரீனுக்கு முன்னாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் டீச்சரும் ஒரே கதகதா அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான். நம்ம டீச்சர் ஃப்ளாகை மூடின்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆனாலும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் கை தட்டினதை பார்த்து ஒரே இன்ஸ்பயர் ஆயிரு யா அப்படின்னு கையை தூக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன, ஓவர் நைட்டில் நம்ம ஹீரோ வந்தீங்கன்னா செம்ம ஃபேமஸ் ஆகிறாரு. கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மைனர் கூட வந்து மேட்டர் பண்ணனால வந்து டீச்சருக்கு வந்து 30 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. ஹீரோக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் ஹீரோட அப்பா தான் அந்த குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. அதனாலே காண்டாகி ஹீரோட அப்பா பொங்குன்னு ஒரு குத்துறாரு நம்ம ஹீரோவை. அதுக்கப்புறம் வந்து சும்மா இல்லாமல் ஹீரோ வந்து மிஸ் நான் உங்களுக்கு தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து அதை வேற சொல்லி காட்டுறாரு. இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோவும் வளர்ந்துறாரு, குழந்தையும் வளர்ந்துருது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் சென்சேஷன் ஆனதுனால நிறைய இடத்துல வந்து நிறைய காசு வருது. ஆனால் எதுக்குமே தலைவன் வந்து டேக்ஸ் கட்டாமலே வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசு ஆகுது. அவரோட ஆடிட்டர்கிட்ட போய் பேசும்போது தான் தெரியுது தலைவன் வந்து வந்த காசில் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து டேக்ஸே கட்டல. அதனால் வந்து அவர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்ற மேட்ரு இப்போ தான் தெரிஞ்சுக்கிறாரு. 3 நாளைக்குள்ளே அவர் வந்து $42,000 கட்டலனா அவரை வந்து தூக்கி 3 வருஷம் ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்றாங்க. அப்போ தான் ஆடிட்டர் வந்து ஒரு ஐடியா, நீ ஏன் உன் பையனை கேட்கக்கூடாது அப்படின்னும் போது தான் சொல்கிறாரு, என் பையன் 18 வயசு ஆனவனே வந்து என்னை விட்டு பிரிஞ்சு பறந்து போயிட்டான், முக்கியமாக நான் தேடவே கூடாதுன்ற மாதிரி எங்கேயோ போய் மறைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே கேமராவை திருப்பி தொலைதூரத்து தேசத்தில் இல்லை தொலைதூரத்து ஊரில் ஒரு பெரிய பில்டிங்கில் பெரிய கம்பெனியில் நம்ம ஹீரோவோட பையன் வேலை செஞ்சுன்னுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட பையனுக்கு கல்யாணம். அதுவும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பொண்ணோட கல்யாணம் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா வந்து அந்த பொண்ணே வந்து ஒரு பேம்ப்ளெட் மாதிரி காட்டுது, பார்த்தியா நம்மளோட ஃபோட்டோஸு இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவனுக்கு வந்து இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் இவன் வந்து லைட்டாக ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். இருந்தாலும் பரவாயில்ல சரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமான ஷை டைப்பு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்ஜ் ஃபண்டில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறான். அது மட்டும் வந்து அடுத்த கிட்டத்தட்ட பணக்காரன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அடுத்த சீனில் நம்ம ஆள் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரிப் கிளப்பில் உட்காந்து ஸ்ட்ரிப்பர்கிட்ட பேசிகிட்டே இருக்காரு. அப்போ தான் இந்த நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம பையன் வந்து இந்த பொண்ணு கல்யாணம் ஆகும் போது. அதுவும் இல்லாமல் இவங்க அப்பா அம்மா வந்து சின்ன வயசில் இறந்துட்டாங்க. இவன் டாட் பீட்டர்சன் அப்படின்னு பேரை வேறு மாற்றிட்டான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவன் வந்து ரொம்ப சின்ன வயசில் வைஸ் பிரசிடென்ட் லெவலில் வந்து வளர்ந்துட்டான். அதுவும் இல்லாமல் ரொம்ப பணக்காரனாக வேறு இருக்கிறான் அப்படின்ற ஒரு மேட்ரு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஓகே. ஆனால் வந்து நம்ம ஆள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாரு, சே அவன் வந்து இப்படி பேர்லாம் மாற்றிட்டான், இதுக்கப்புறம் நம்ம எப்படி அவனை போய் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிடுறாரு. அடுத்த சீனில் வந்து ஏதோ ஒரு நியூஸ் சேனலுக்கு போயிட்டு இவரோட பழைய பப்ளிசிட்டியான நேமை வச்சு ஏதாவது காசு பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணுறாரு. அங்கே அவரோட பழைய இன்னொரு ஃப்ரெண்டு வராரு. ஆனால் அந்த ஃப்ரெண்டோட அம்மாவையும் நம்ம ஹீரோ வந்து செஞ்சுருக்காரு. அதனால் என்ன ஆகுது, இவங்க 2 பேரும் அடிச்சிக்கிறாங்க. அப்புறம் இந்த ஸ்டூடியோட ஓனர் வந்து டேய் எதுக்கடா அடிச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விலைக்கு விட்டு அதுக்கப்புறம் தான் மேட்ரை கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு $40,000 வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா அப்படின்றாரு. டேய் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னும் போது நீ என்ன பண்ணு, உன் பையனை கூட்டிட்டு வா, நீயும் உன் பையன் அதுக்கப்புறம் ஜெயிலில் இருக்கிற உன் ஒய்ஃப் 3 பேரும் ஒரு லைவ் ஷோ கொடுங்க, நான் வந்து $50,000 உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆளுக்கு வந்து ஓஹோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான் நம்ம ஹீரோவோட பையன் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் இருக்கிற வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண செட்டப்லாம் வந்து பண்ணுறாங்க. அது செம பெரிய வீடு அப்படின்றனால பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக அங்கே போயிட்டு
ஸ்டே பண்ணி அந்த கல்யாணத்தை பண்ணுற மாதிரி பிளானில் வந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ பாஸோட வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பையனோட ஃபியான்ஸே, அதுக்கப்புறம் ஃபியான்ஸேயோட அப்பா அம்மா 4 பேரும் சேர்ந்து போகிறாங்க. போயிட்டு வந்து பாஸு கூட இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. ரொம்ப கேவலமாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபியான்ஸேவோட தம்பியும் அங்கே வந்துடுறான். அவனும் பார்த்தீங்கன்னா வந்து சரியான கிராக்காக இருப்பான் போலுக்குது. வந்தவொடனே வந்து லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து ஜாலியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு சல்யூட் பண்ணால், நீ என்ன நேவியா, ஆர்மியா, சோல்ஜரா, மயிரா, மட்டையா அப்படின்லாம் கேட்டுப்போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், கையை நிற்கலை விட வெண்ணெய் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவனும் காண்டாகி கொஞ்சம் ஆக்வர்டாக சுச்சுவேஷனில் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையை கீழே இறக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு மாவனை எங்கள் அக்காவை மட்டும் எதாவது செஞ்சுன்னா பேக் ஹோலில் வந்து கன்னை இறக்கி சும்மா மொத்தத்தையும் சுற்றி இறக்கிடுவேன் அப்படின்றான். என்னடா இது ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனே இப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக யாரோ வந்து காலிங் பெல் தட்டுறாங்க. யாரா காலிங் பெல் தட்டுறதுன்னு திறந்து பார்த்தா நம்ம லூசு ஹீரோ தான். எப்படியாவது $50,000 வந்து சம்பாரிச்செல்லாம் அப்படியே ஒரு முடிவில் வந்திருக்காரு போல். வந்து நம்ம வந்து எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு, எல்லோரும் இன்ட்ரோடியூஸ் ஆகும் போது ஃபஸ்ட்டு இவன் வந்து டாடோட அப்பா, டாடுன்றது பையன்ல, டாடோட அப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிறான். அதுக்கப்புறம் தான் இல்லை அவன் வந்து என் ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, இல்லை உங்கள் பையன் வந்து பரோட்டோ வந்து ட்ரெயின் ட்ராக்கில் போட்டான், அவனை காப்பாற்றுக்காக நான் இறங்கி அவனை காப்பாற்றினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அப்படின்ற மாதிரி கதையெல்லாம் விட்டு எல்லாரும் கூட இன்ட்ரடியூஸ் ஆகிடுறான். ரூமில் போயிட்டு 2 பேரும் அடிச்சிக்கிறானுங்க லிட்டரலாக. ஏன்டா நீ சின்ன வயசில் என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ண, இப்போ ஏன்டா வந்திருக்க, என்ன காசுக்காக வந்திருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, காசுக்காகலாம் இல்லைடா, உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து உன்னை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். அதாவது என் கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து உடம்பு சரியாத எங்கள் அம்மா, அதாவது நான் பல வருஷமாக பேசாத எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து பேசணுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்டா அப்படின்னு, டேய் என்னை வெறுப்பேத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் சொல்கிறான். பையன் சொன்னப்பறம், இல்லைடா நான் வந்து கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்ட்டு தான் ஆசைப்பட்றேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது, நான் கரெக்டாக பையனோட ஃபியான்ஸே வந்துட்டு டேய் வாடா எல்லா கெஸ்ட்டும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ன உடனே நம்ம வா சரி போகலாம் அப்படின்னும் போது, டேய் சரி வர டையாவது கட்டிட்டு வாடா அப்படின்னும் போது, அதெல்லாம் முடியாது நான் டையில் கட்ட மாட்டேன் அப்படின்னு, சரி நான் $100 தரேன் அப்படின்னோடனே, சரி எங்கே இருக்க டை அப்படின்னு சொல்லிட்டு டையை கட்டின்னு வராரு. இங்கே பார்ட்டி நடந்துருக்க இடத்துல வந்து ஒரே குத்தாக நடக்குது. அங்கே நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒன்று இன்டரப்ட் பண்ண, யாரா இவன் அப்படின்னு ஓனர் கேட்க, நம்ம பையன் வந்து இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோ போய்ட்டு வச்சே அப்படின்ற மாதிரி உடனே ஓனர் வந்து என்னடா அப்படின்ட்டு திடீர்னு பார்த்தா அவனை வஜேப் அப்படின்றானுங்க. அங்கே இருக்கிறவங்கள வஜேப் பண்ணுறாங்க. சரி எல்லாருமே சொல்கிறவங்க பையனும் சொல்லலான்னு சொல்லிட்டு பையன் வந்து வஜேப் அப்படின்னு நக்கலாக சொல்கிறான். ஒரு மாதிரி சட்டலாக சொல்கிறான். அதை வந்து எல்லாரும் அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் அவள் தான் நம்ம ஹீரோ வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிறாரு கேங்கில், அப்படியே செம்ம கெத்தாகிறாரு. அங்கே வந்து நம்ம மாப்பிள்ளை தோழன் வந்து ஸ்பீச் கொடுத்துனுக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் மாப்பிள்ளை தோழன்ற பதவியை விட்டு விலகிடுறேன், அதுக்கு பதிலாக வந்து ஹீரோக்கே அதை கொடுத்துட்றேன், ஏன்னா வந்து ஹீரோவும் பையனும் தான் பார்த்திங்கன்னா வந்து நல்லா க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே யாருக்குமே பார்த்திங்கன்னா வந்து ஹீரோ அவரோட பையனோட ஒரிஜினல் ரிலேஷன்ஷிப் இங்கே யாருக்குமே தெரில, அதனால் வந்து பெருசாக வந்து அவங்க மேர்ஜ் ஆகிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஓகே வாங்க எல்லாம் விளாட்லான்னு சொல்லிட்டு எல்லாரும் விளாட்றாங்க. நம்ம ஹீரோ தான் எல்லாருக்கும் பால் அடிக்கிறாரு, எல்லாரும் கேட்ச் பண்ணுறாங்க, பாட்டிமா கூட கேட்ச் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம லூஸு ஹீரோவோட பையன் கேட்ச் பண்ண மாட்டான், வாயிலே அடி வாங்குறான். அங்கேருந்து அந்த குழந்தை கூட வந்து பாலை வந்து செம்மையாக த்ரோ வந்து அங்கேருந்து அடுத்த இதில் வந்து அடுத்த ஷாட்டில் நம்ம ஆள் வந்து எல்லா ஃபிகர் கூடயும் வந்து ஹாட் டப்பில் வந்து பாத் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ஏதோ ஃபோன் கால் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு பேசினே இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ குளிக்கிறதுக்கு போயிடுறாரு. அங்கே போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்தா அவங்க வந்து சின்ன வயசில் முதுகில் வந்து டேட்டு குத்துக்கிறானுங்க. இப்போ இவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகிட்டு இருக்கு, அந்த டேட்டு மண்டை எல்லாம் பெருசாக ஆகிடுது, செம்ம காமெடி ஆகுது பார்க்கறதுக்கு. அப்படியே வெளியே வரானுங்க 2 பேரும், அப்போ அவன் புள்ளியை விளையாடிக்கிட்டே இருக்கானுங்க. அப்போ வந்து இந்த லூஸு சோல்ஜர் வந்துடுறான். அவன் வந்து வாடா சண்டை போடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பையனை வந்து செம்மாடி அடிச்சுனுக்கும் போது நம்ம ஹீரோ காண்டை பாட்டிலே அவனை அடிச்சு மயக்க போட வச்சுறாரு. அதுக்கப்புறம் ரூமில் வந்து பையனும் ஃபியான்ஸேவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஃபியான்ஸே வந்து ஒரு புக்கு கொடுக்குறாங்க, டானி எழுந்த புக்கு. அதில் வந்து என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு பேஜ் காட்டுறான். அதில் வந்து மிஸ் யூ ஹேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனோட பேர் போட்டுருக்காங்க, ப்ளீஸ் கால் மீன் வேறு போட்டுருக்காங்க. லைட்டாக வந்து பையன் ஃபீல் ஆகிட்டு பொண்ணு கூட கஜ பண்ணலான்னு நினைக்கும் போது அந்த பொண்ணு போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். என்னடா பண்ணுறது. அதுக்கப்புறம் அடுத்த சீன் காலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நைட்டில் நிறைய கெட்ட வேலை பார்த்து வச்சுக்கிறாரு. அது வந்து பார்த்துட்டு நம்ம ஆள் காண்டாகி அந்த டிஷ்யூ பேப்பரில் எடுத்து ஓரமாக வச்சுக்கிறாரு. அதுவும் என்னது, அந்த பாட்டிமாவோட ஃபோட்டோ வச்சு வந்து வேலை பார்த்து வச்சுக்கிறாரு. வெரி பேட் சீன்ஸ். நம்ம பையனை வந்து காண்டாயிரப்பில் ஏன்டா இப்படி. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சேர்ந்து சர்ச்சுக்கு போகிறாங்க. சர்ச்சில் போயிட்டு வந்து அவங்க அப்பாவை வந்து கூப்பிட்றாங்க. பையனோட அப்பாவை கூப்பிட்டா யாரும் வரல, அவன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அவள் தேவைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் வந்து உலகிறாப்புல. அவள் தான் சர்ச்சு ஃபாதர் காண்டாயி கிட்ட கூப்பிட்டு, உங்கள் அப்பா என்ன ஒன்று அடிச்சாரா, ரேபிஸ்டா, மர்டரா அப்படின்லாம் கேட்கும்போது இல்லை அப்படின்னுவான். எங்கள் அப்பா எல்லாமே செஞ்சான்டா அப்படின்னு சொல்லுவான். அப்புறமேட்டு வா உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கார்டன் பக்கம் கூப்பிட்டு போய் 2 பேரும் அடின்னு அடிச்சிடுறானுங்க. ஒரு பாயிண்டில் வந்து
பையனை வந்து அடிச்சு தள்ளிடுவாங்கன்ற நேரத்தில் வந்து நம்ம ஹீரோ திருப்பியும் பாட்டில் வச்சு அந்த சர்ச் ஃபாதரை வந்து மட்டையாக்கிறாப்புல. மட்டையாகிற வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு எல்லோரும் வந்து ஹீரோட பையனை தான் வந்து குறை சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க. ஏன் நம்ம ஃபியான்சேவும் ஹீரோட பையனை தான் குறை சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறமேட்டு நம்ம ஹீரோ தான் உள்ளே போந்து இந்த மாதிரி அவங்க அப்பா இறந்ததுலேருந்து வந்து நம்ம பையனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, அதனால தான் அந்த மாதிரி கொஞ்சம் வியர்டாக பிஹேவ் பண்ணிக்கிறான் அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் அந்த இடத்த கூல் டவுன் பண்ணிட்டு, சரி சர்ச்சில் கல்யாணம் ஆகலைன்னா என்ன, நம்ம தங்கியிருக்க வீட்லேயே வந்து கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ வந்து வீட்டையே வந்து மேரேஜாலாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன, பேச்சுலர் பார்ட்டி தான், எல்லோரும் பேச்சுலர் பார்ட்டி ஃபன் பண்ணுறானுங்க. பொண்ணுங்களாம் தனியாக வந்து பேச்சுலர் பார்ட்டிக்கு பஸ்ஸில் ஏறி போயிடுறாங்க. பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோட்டு சூட்டை எக்ஸ் மாப்பிள்ளை தோழை வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணிடுறான். ஒரு ஸ்பா அண்ட் மெனிக்யூரா அதுக்கு வந்து கூட்டின்னு போயிடறாங்க. அங்கே போனால் நம்பால் செம்ம காண்டாரண்டு, என்னடா இது பேச்சுலர் பார்ட்டினா என்ன வைப்பாக இருக்கணும், என்னடா இது கன்றாவியாக இருக்குது அப்படின்ன உடனே எல்லாம் காண்டாயிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோவோட பழைய அந்த கிளப்புக்கு கொண்டு போயிட்டு அங்கே தான் வந்து நம்ம ஆளை வந்து காட்டுறாங்க. நம்ம ஆளுங்களாம் வந்து செம்ம வைப்பில் இருக்கிறானுங்க. அதுவும் வந்து இந்த ஃபியான்சேவோட தம்பியெல்லாம் வந்து வேறு லெவலில் ஃபன் பண்ணுகிறாப்புல. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து எல்லாரையும் அமுச்சு விட்டுட்டு நம்ம ஹீரோவோட பையனும் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து தனியாக வந்து ஃபன் பண்ணுகிறாங்க. அவன் ஃப்ரெண்டு அப்புறம் அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஊர் ஃபுல்லாக போயிட்டு கலவரம் பண்ணுகிறானுங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணானுங்க. ஃபுல் போதையில் வந்து வீட்டுக்கு வரானுங்க. கடைசியில் வந்து பொய் சொல்லியாவது பையனை வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்ச ஹீரோவே வந்து சரி இவனை வந்து நம்ம கூட்டிகிட்டு போய் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரை கெடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி, இல்லைடா அவங்க அம்மா வந்து பொய் சொல்லியிருக்கா போல இருக்குது, அதனால் வந்து அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, இதை வந்து கேன்சல் ஆகிடுச்சு, நீ பாட்டு நீ உன் மேரேஜை பாரு அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்றான். அப்படியே நம்ம ஆளும் போயிட்டு தூங்கிடுறாரு. தூங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிங் ட்ரெஸ் மேலேயே விழுந்து தூங்கிடுறாப்புல. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட்மாவோட வந்து கசமுசாவில் இறங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம ஃபியான்சே ஓன்னு கத்துறாங்க. என்னங்கடான்னு பார்த்தீங்கன்னா ஒரே வாந்தி நம்ம கல்யாண ட்ரெஸ்ஸில். அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம ஆள் வந்து வேறு வேலையும் செஞ்சு வச்சுக்கிறாரு. செம கண்டை போயிடுத்து நம்ம ஹீரோனுக்கு பிடிச்சி செம்ம கற்றுக்கத்திடுறாங்க மாப்பிள்ளையா. கரெக்டாக அதே டைமில் வந்து நம்ம ஹீரோ வந்து என்னடா ஆப்ஷன் ரூம்குள்ளே வராரு. அதே டைமில் திருப்பியும் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஃப்ரெண்டு அந்த ரேப்பர் இருப்பாங்க, அவனும் பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட்மா போட்டு இந்த இதே ட்ரெஸ்ஸை போட்டுன்னு உள்ளே வந்துருப்பான். டேய் கிராண்ட்மா ஒருத்தங்க கூட விட்டு வைக்கலையாடா வந்துட்டு என்ன ஒன்று ஒன்றும் இல்லை அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபியான்சே கத்திட்டு மரியாதை ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணி வீடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து நம்ம ஆள் வந்து ட்ரெஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு போயிடுறாரு. யார் பையன் வந்து ட்ரை க்ளீனிங்கில் வந்து அந்த ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ண கொடுத்துட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஜெயிலுக்கே போயிடுறாரு. அதை வேறு ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோட சொல்லும்போது ஹீரோ பதறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பின்னாடியே ஓடுறாரு. அங்கே நம்ம டீச்சர் வராங்க. டீச்சரை பார்த்தவொடனே ஹீரோவுக்கு வந்து திருப்பி பழைய மலரும் நினைவுகள்லாம் வந்துடுது. இங்கே வந்து இப்போ 3 பேரும் வந்து ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது அந்த கேமராமேன் கரெக்டாக அதே இடத்துக்கு வந்து இது எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்டு எடுக்கும். அவ்வளோதான், நம்ம பையன் டென்ஷன் ஆயிரான். டே இதுக்கு தான் என்னை வர வச்சு ஆன்னு கத்திக்கினே இருக்கும்போது அப்புறமே தான் உண்மையாக சொல்கிறான். டே இல்லைடா எனக்கு இந்த ஐஆர்எஸில் வந்து $42,000 நான் கட்டலைன்னா நான் ஜெயிலுக்கு போய்டுவேன். அதுக்காக தானா அப்படின்னும் போது இல்லை நான் உனக்கு காசில் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கத்த அப்படியே பெரிய பிரச்சனை ஆகிடுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருந்த போலீஸ்காரங்களும் என்ன பண்ணுறான், இவன் பிரச்சனை பண்ணான்னு வந்து அந்த எலக்ட்ரிக் கன்று வந்து வச்சிடுறாங்க. அவள் தான் பையன் ஷாக்கில் கீழே வரான். அவள் தான் கக்கா போயிடுறான் பேண்ட்லேயே. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கேமராவில் ஷூட் பண்ணிடுறாங்க. நல்ல வேலை பையன் வந்து அந்த ரிலீஸ் பேப்பரில் சைன் பண்ணா இந்த வீடியோ மொத்தத்தையும் டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பையன் பின்னாடியே ஓடுறாரு. ஆனால் பையன் கோச்சின்னு காரில் போயிடுறான். நம்ம ஹீரோட காரு ஸ்டார்ட் ஆகலை. சரி பையனை விட்டு நம்ம விலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவு பண்ணி என்ன பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுன்னு. அப்போ தான் நம்ம ஃபியான்சே யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி இருக்குது. ஸ்டீவ்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பையனோட பாஸ். ஓகே, பையனோட பாஸ் கூட தான் வந்து இந்த ஃபியான்சே வந்து கள்ளக்காதலில் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சி அதை போட்டு குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஈவினிங் வந்து பார்ட்டி நடக்குது. பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் என்ன பண்ணுறாரு, நம்ம பையனை தான் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த பார்ட்னராக வந்து சேர்த்துக்கிறாரு. அதனால் நிறைய காசு வர போகுதுன்னு சொல்லிடுறோன்னு எல்லாரும் ஒரே குஷியாகிறாங்க. அங்கே அதே டைமில் ஹீரோ அங்கே வந்து அந்த ஃபியான்சேவை பார்த்து நீயும் ஓனரை வந்து கள்ளக்காதல் வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசி நம்ம ஹீரோவை வந்து வெளியே துவச்சிடுறாங்க. ஆனால் ஹீரோ வந்து டே நான் நல்லவன்டா சொன்னால் கேட்றா அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் பையன் வந்து எதையுமே காதில் கேட்குற மாதிரி இல்லை. அதனால நம்ம போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் வேறு ஒருத்தனும் பார்த்திங்கன்னா வெளியே பீரை வச்சுன்னு ஓரமாக நின்றுக்கிறாங்க. அப்போ வந்து கரெக்டாக கார் நம்ம பையனும் ஃபியான்ஸும் ஏறுவாங்கன்னு பார்த்தா பையனோட ஃபியான்ஸோட தம்பி நடுவில் புந்த தம்பி பொண்ணும் மாப்பிளையும் வந்து முன்னாள் நைட்டில் வந்து ஒன்றா இருக்கக்கூடாது, விலகிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரோட்டோரமாக விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே கார் எடுத்துன்னு கிளம்பிடுறாங்க. பையன் நடு ரோட்டில் இருக்கிறான். ஏன்னா வந்து மாமனார் மாமியாரும் வந்து அவனை காரில் ஏற்றிக்க மாட்டாங்க. டே அவன் அவ்வளோ சம்பாதிக்கிறா யாருமே அவனை ஏற்ற மாட்டேங்கிற தான் எனக்கும் இருந்துச்சு. இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறது, 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு நான் தான் டாட் பீட்டர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் பேர் சொல்கிறாரு. அங்கே இருக்க வந்து டேய் நீ டானி தானே அப்படின்றான். ரெண்டாவது ஒரு
கவுண்டரில் போய் கேட்குறான். அவன் வந்து கண்டிப்பாக இந்த ரூமில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஆளும் வந்து போயிடுறான். இங்கே வந்து அந்த சீனியர் வந்து கத்துறான், டேய் டானி வந்து கேட்டா ஆமான்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிடணும் அப்படின்றான். சரிங்க பாஸ் அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த ஃபியான்சி ரூமுக்கு போயின்னுக்கிறான். ஃபியான்சி ரூமு வெளியவும் போயிடுறான். ஆனால் எந்தோ தப்பாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரே கசமுசா சத்தம். என்னடா கசமுசா சத்தம்லாம் கேட்குது, நம்ம பையன் இங்கே இல்லையே, அவன் அங்கே தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுக்கு ஒரே டவுட்டு. அதனால் என்ன பண்ணுறான், பக்கத்து ரூம் வழியாக போய் ஜன்னலை திறந்து ஜன்னல் வழியாக அந்த ரூமுக்குள்ளே போய் பார்த்தா ஒரே ஷாக்கு. என்னன்னா வந்து நம்ம ஃபியான்சி அவன் தம்பி கூடவே கச்ச கச்சா இன்சஸ் வச்சுன்னுங்கிறாங்கோ. அதை பார்த்தோன்னே நம்பாலே வாந்தி எடுத்துடுறான். டேய் அடல்ட்ரி ஓகேடா, இது ரொம்ப தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வாந்தி எடுத்துன்னுக்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இவனுங்க 2 பேர் தான் வந்து ஒன்றுக்கு ஒன்றா இருக்கிறாங்க அப்படிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்பாலடி நீ மிலிட்ரிக்காரனுக்கே தகுதி இல்லாதவன்டா அப்படி இப்படின்னு நம்ம சொல்லுவோம். உடனே வந்து அந்த ஃபியான்சி ஹவுஸில் அவன் மிலிட்ரிக்காரனே கிடையாது, அவன் கிளப்பில் டான்ஸ் ஆடுறான், அவங்க அப்பா அம்மா திட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு வாடகை ட்ரெஸ் எடுத்து வந்துக்கிறான் அப்படின்னும். சரி நான் போய் என் பையன்கிட்ட இதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகுது, நான் வந்து பையன்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பும் போது நீ சொன்னாலும் நம்ப மாட்டான் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோ யோசிச்சு டக்குன்னு என்ன பண்ணுவான், ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணிப்பான். சேவ் பண்ணிட்டு அங்கே வந்து கிளம்பலான்னும் போது டக்குன்னு ஃபியான்சி வந்து சரி எவ்வளோ காசு வேணும் நீ இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு அப்படின்னு உடனே ஒரே யோசிப்பான். அப்புறமேட்டு அடுத்த சீனில் பையன் வந்து கடல் ஓரமாக நின்று கல்யாணம் ஆக போகிறதுக்கிட்ட ரொம்ப டென்ஸ்டாக நிற்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து அந்த ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபியான்சி எனக்கு ஒரு $50,000 கொடுத்துட்டா இப்போ இந்த உண்மையெல்லாம் வந்து மறைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, என் பையனுக்கிட்ட உண்மையை சொல்கிறதா வேண்டாமா அப்படின்னு ஒரு யோசிச்சுக்கிறேன் அப்படின்னும் போது அவன் பையன் பார்த்தீங்கன்னா இவனுக்குன்னு சொல்லிட்டு இந்த துணை மாப்பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் வச்சுருப்பான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசில் வந்து அவன் வந்து அந்த மைக்ரோவேவ் க்ளவுஸ் இருக்குல்ல அதுக்கு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணை போட்டு பேசுகிறான் மிஸ்டர் மிட்டுன்னு சொல்லிட்டு அதை வச்சு பார்த்து நிற்பான். டூ குட் அப்படின்னும் போது உடனே வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னும் போது டூ குட்னு திருப்பி அதை சொல்ல பாருங்க. அவள் தான் உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவனோட ஃப்ரெண்டு ஐஸை போய் பார்த்து அவனோட வெள்ளைக்காரத்துக்கு சும்மா குதிரை மாதிரி சும்மா பறந்து போகிறாங்க. அப்படி இப்படி ஸ்கிட்டெல்லாம் வர பயங்கரமாக ட்ரிஃப்ட்லாம் போட்டு வேகமாக போயின்னுக்கிறாங்க. இங்கே மாப்பிள்ள வந்து கடலை பார்த்து நிற்கும் போது அந்த சர்ச்சு ஃபாதர் வந்து தொடர்வார் பயந்துடுறாப்புல. பார்த்துட்டு சரி நான் உன்னை மடிச்சிட்டேன், என் தலையில் பாட்டில் வச்சது யாரும் மட்டும் கொஞ்சம் சொல்ல அப்படின்னும் போது நம்ம பையன் என்ன பண்ணிடுறான், ஃபியான்ஸோட தம்பியை பேரை சொல்லிடுறான். சொன்ன உடனே அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க போயிடுறாங்க. இங்கே வந்து கல்யாண வேலைலாம் வந்து அமோகமாக இருந்துங்க. எல்லாரும் வந்து ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு வந்துடுறாரு, அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் கூட வராங்க. ஸோ மாப்பிள்ளை தோழனா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபியான்ஸோட தம்பி தாகிறான். ஸோ எல்லோரும் நடந்து வராங்க. இப்போ வந்து பொண்ணும் வந்து உள்ள நடந்து வராங்க. இங்கே நம்ம ஹீரோ ஓட்டின அந்த காரு மண்டில மாட்டிக்குது. அதனால் வந்து பாட்டு வேணுன்றதுக்காக பாட்டு தூக்கி வாக்கி டாக்கியில் போட்டு இவங்க 2 பேரும் வந்து மண்ணில் வந்து ரன்னிங்கை போடுறாங்க. எப்படியோ எகிரி குச்சி பேஸ்கெட் பால் அந்த கிரவுண்டெல்லாம் எகிரி குச்சி எப்படியோ போயிடுறாங்க. போனால் ஒரு பெருமூச்சு வாங்குறாங்க, நிறுத்துங்க இந்த கல்யாணத்தை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் அப்படியே ஒரு 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணும்போது தான் டக்குன்னு வந்து டானி வந்து என் பையனுக்கு இதெல்லாம் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாரு. அப்போ தான் வந்து எல்லாரும் என்னது அவனோட பையனா நீ அப்படின்னு வந்து எல்லோரும் ஆச்சரியமாக கேட்கும் போது தான் வந்து அவன் உண்மையை சொல்கிறான். ஆமாம் அவனோட பையன் தான் நான் அப்படின்னு எல்லா உண்மையாக சொல்லிடுறான். இப்போ பேர் எல்லாமே சொல்லிடுறான். அப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறான், அவள் வந்து $50,000 எனக்கு கொடுத்தா அந்த செக்கு என் வாய மூடிட்டு என்ன உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம பையன் கேட்கும்போது அந்த செக்கு கிழிச்சு போட்டு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவள் வந்து ஃபஸ்ட்டு போய் சொல்லிடுறான். பையன் வந்து அதெல்லாம் பெருசாக தப்பு இல்லையே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த பொண்ணு வந்து அப்படி தானே அப்படின்னும் போது ஹீரோ வந்து டேய் உண்மையை சொல்கிறீ அப்படின்னு வந்து சத்தமாக சொன்ன உடனே அப்புறமேட்டு உண்மையை சொல்கிறான். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக இருக்கான். அப்புறமேட்டு வாட் அப்படின்னு சொல்லிட்டு டேய் தம்பி கூடயா அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான். அவ்வளோதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு மாதிரி ஒரே பெயின் ஷேம் பப்பி ஷேமாக எழுதிங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து கத்திடுறான். இந்த கல்யாணமே நின்றுது. அந்த பாதிரியாரும் கோச்சின்னு போயிடுறாரு அங்கேருந்து. அப்புறம் நம்ம தம்பிக்காரனும் வந்து பயந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோட பையன் வந்து நான் தான் வந்து இவரோட பையன், எங்கள் அம்மா இப்படி அப்படி இப்படின்னு எல்லாம் மேட்டரை சொல்லிட்டு டே பாஸ் நான் வந்து உன்னையும் உங்கள் கம்பெனியும் குவிட் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்கிறான். மேட்ரு என்னன்னா வந்து நம்ம ஃபியான்ஸை வந்து பையனோட ஓனர் கூடயும் பார்த்தீங்கன்னா வந்து அஃபேரில் இருந்திருப்பான். அடடடடா எத்தனை பேர் உள்ள தான் அஃபேரில் இருந்திருக்கான்னு தெரில. ஸோ நம்ம பையன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்குன்றனால எல்லாரும் கூட இவள் அஃபேரில் இருந்திருக்கா பொழுது. அதனால் வந்து அது எல்லாத்தையுமே இங்கே தெரிஞ்சுது. நம்ம பையனை வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். ஃபியான்ஸை பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ குத்த வரும்போது பீர் பாட்டிலே ஒரு அடி டங்குன்னு வச்சு அவளை ஃப்ளாட் ஆகிடுறான். இங்கே நம்ம தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அடி இது கொடுக்கணும்னு போடும்போது நம்ம பையன் வந்து பீர் பாட்டில் வச்சு அவனு ஒரு டடி டங். ஆனால் வந்து அவன் கொஞ்சம் ஏந்துடுறான். அப்போ வந்து ஒரு பஞ்சு பங்குன்னு வந்து யாருன்னு பார்த்தா நம்ம பாதிரியார். ஏன்னா நம்ம பாதிரியார் கேட்டால் தான் நம்ம பையன் வந்து அவன் தான் நம்ம பாட்டிலெல்லாம் வச்சதுன்னு மேட்டர்
மேட்ரு சொன்னது. அதனால வந்து அவனுக்கு ஒரு அடி, அவ்வளோதான். பாதிரியார் அவனை அடிச்சு மட்டையாகிட்டு அங்கே வந்து பையனும் ஹீரோவும் வந்து ஹாப்பியாக வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோவும் பையனும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு கிளப்புக்கெலாம் போவானுங்களே, அந்த கிளப்பில் வந்து கேக்கெலாம் வெட்டி சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கானுங்க. சரி ஓகே என்னடா பண்ணுறதா அடுத்து அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு வந்து அந்த ஆடிட்டர் வந்து சொல்கிறான், டே டேனி இங்கே பாடுறா அப்படின்னு போது தான் டிவியில் பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு ஆடிட்டரை பார்க்கும்போது ஒரு குண்டை வந்து ரேஸில் இருப்பான். 8,000-1 ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா வந்து இவன் $20 வந்து பெட் பண்ணியிருப்பான். அந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த குண்டை பார்த்தீங்கன்னா வந்து ரேஸ் வின் பண்ணுற மாதிரி ஓடிட்டு இருக்கான். இப்போ அந்த குண்டை ரேஸ் வின் பண்ணால் கிட்டத்தட்ட $1,60,000 நம்ம ஹீரோக்கு வரும் அப்படின்ன உடனே எல்லாரும் ஃபேட் கை வின் பண்ணி இது பண்ணுறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபேட் கை வின் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவும் தப்பிச்சிடுறான். வாவ் சூப்பரில். ஸோ படம் வந்து இனிதே இங்கே முடியுது. இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். திருப்பி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன், பை பை, டேக் கேர். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க.